திடீர்னு விஜய்கிட்ட மட்டும் இணைஞ்சிட்டீங்களே, திமுக கிட்ட அப்படி இல்லாதது என்ன தாவேக்கால இருக்கு, விஜய் கிட்ட என்ன இருக்கு? திமுகவில் அன்பில்லை, மரியாதை கூட இல்லை. இல்லை, வலைத்தளத்தில் என்ன மோசமாக திமுகவை சார்ந்தவர்கள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நான் கட்சி மாறுறதே கிடையாது, பிஜேபிக்கு போயிருப்பேன். இன்னைக்கு என்ன கூப்பிட்றாரு யாரு? என்ன இப்படி முடிவெடுத்துட்டீங்க, என்கிட்ட வந்திருக்கலாமே, நான் நல்லா வச்சிருப்பேன் உங்களைங்கிறாரு. நான் முதலமைச்சர் கேண்டிடேட் கூட ஆக்கலாம். நான் மேலே சொல்கிறேன், தயவு செய்து வந்துடு அப்படின்னாரு. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சர்க்கார படத்துக்கு பெரிய டார்ச்சர் கொடுத்தான் எடப்பாடி. அப்போ விஜய்க்கு ஆதரவாக நான் பேசினேன். நீ இன்னைக்கு சர்க்கார், நாளைக்கு அவரே சர்க்கார் அமைச்சாலும் அமைப்பார், ஜாக்கிரதையாக இருந்து சொன்னேன் நான் எடப்பாடியை. எஸ்பி வேலுமணி தொகுதி, செந்தில் பாலாஜி தொகுதி, உதயநிதி தொகுதியிலே வந்து தாவேகா நம்பர் 1 இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. சேப்பாக்கம் துணை முதல்வர் தொகுதியிலே சொல்றாங்களே இருக்கு, விஜய்க்கு ஆதரவு இருக்கு. விஜய்க்கு ஆதரவு அங்கே இருக்கு. நீங்க இந்த ஆளுமைகள்ல உதயநிதி, விஜய் எப்படி பாக்குறீங்க? இந்த 2 ஆளுமை யார் ஆளுமை நிறைந்ததா? எம்ஜிஆர் படத்தை என்னைக்கு அவர் வச்சாரோ அன்னைக்கே எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் அலை அலையாக அணி அணியாக தம்பி விஜய் பக்கம் அடைமாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு விஐபி தொகுதியிலேயே தாவேகா முங்கிறது வந்து இருக்கா? சோழிங்கநல்லூர் வந்து எல்லாம் ஐடி, விஜய்க்கு தான் ஐடி ஹோட்டல். ஹீரோ வர்ஷிப்பே என்ன கிடையாது. விஜயும் தாவேகாவையும் அலட்சியப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாதுங்கிற இடத்திற்கு 2 வருடத்தில் வந்திருப்பது தான் இமாலய சாதனை விஜயினுடைய. இன்னும் கூட்டணி கட்சிகளும் தாவேகாவை நோக்கி வரும்னு பேசுறாங்க. காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி கூட வந்து அவர் என்னை நீக்கிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் கூட்டணி வருதுன்னு அர்த்தம். அவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு, சுங்குவார சத்திரத்தில் ஒரு கல்லூரியில எல்லோருக்கும் வீடு. எல்லோருக்கும் அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. சாத்தியம்தான், எல்லோருக்கும் ஒரு வீடு கொடுத்துடலாம். சாத்தியம். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ₹1 கோடி நீங்க திமுகவில் கேட்டதாகவும் அவங்க அதற்கு பெருசா ஒன்றும் கண்டுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு தாவேகால இருந்து அழைப்பு வந்து ₹2 கோடி சொல்லி 50 லட்ச ரூபா யார்கிட்ட 1 கோடி? திமுக யார்கிட்ட கேட்கறது? அமைச்சர் சேகர் பாபு 60 லட்ச ரூபா புரட்டி தாங்க கடனா கேட்டீங்க? கடனாட்டு தான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு திமுக கொடுக்கல, கரெக்டா? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச போது அதுல திராவிடமும் இல்ல, அண்ணாவும் இல்லைன்னு சொல்லி அதுல இருந்து வெளியேறி இருந்தீங்க. அதற்கு பிறகு நீங்க திமுக மேடைகள்லாம் ஏறினா கூட நீங்க திமுகவில் இணையில, ஒரு திராவிட பேச்சாளரை தான் தொடர்ந்துட்டு இருந்தீங்க. அதற்கு நான் கேட்ட போது கூட சொன்னீங்க, நான் சுதந்திரமா சில கருத்துக்களை சொல்லுவேன், போவேன், நான் ஆன்மீக சொற்பொழிவு கூட பண்ணுவேன், இலக்கிய சொற்பொழிவு போவேன், இதுதான் அப்படின்றத நீங்க அப்ப வெளிப்படையா சொல்லியிருந்தீங்க. அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா திராவிட உணர்வுள்ள ஒருத்தர், திராவிட கட்சியா இருக்குது, ஒரு 75 ஆண்டு கால கட்சி, அதுல எல்லாம் இணைச்சிக்காம இப்ப தமிழக வெற்றி கழகம் இதுலயும் திராவிடம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த கொள்கை தலைவர்ல அண்ணாவும் இல்லை, பெரியார் இருக்கிறாருன்னு வேணா வச்சுக்கலாம். திடீர்னு விஜய்கிட்ட மட்டும் இணைஞ்சிட்டீங்களே, திமுக கிட்ட அப்படி இல்லாதது என்ன தாவேக்கால இருக்கு, விஜய் கிட்ட என்ன இருக்கு? திமுகவில் அன்பில்லை, ஆதரவில்லை, பரிவில்லை, பாசமில்லை, குறைந்தபட்சம் மரியாதை கூட இல்லை. அது சொல்லும்போது இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, திமுகவில் நான் சைக்கிள் கூட கேட்டதில்லை அப்படிங்கிறது ஓகே, நீங்க கேட்கல, ஆனா கேட்டாலும் கிடைக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்ன கேட்டீங்க, அவங்க என்ன கொடுக்கல? நான் ஒன்றும் அவங்கள்ட்ட கேட்கல. அப்புறம் எப்படி கேட்காமலே நான் கேட்டாலும் கிடைக்காதுன்றீங்களே, என்ன மாதிரியான? கேட்டாலுங்க அந்த கட்சி வாங்கும், கொடுக்காது. எம்ஜிஆர் கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு திமுக கொடுக்கல, கரெக்டா? எம்ஜிஆர் கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஏன் வச்சிருக்காருன்னு கேளுங்க. இப்ப இந்த எம்ஜிஆரை நம்பி இருந்தவங்க புற தாவேகாவுக்கு வந்துட்டான், சத்தம் இல்லாம. பாதி பேர் திமுகவுக்கும் போயிருக்காங்கல்ல. யாரு?
முன்னாள் அமைச்சர்கள் இப்பவும் அமைச்சர்கள் எல்லாம் அது இருக்கிறாங்க. அது அது ஒரு ஆள், ம். அன்வர் ராஜா ஒரு ஆள், மனோஜ் பாண்டியன் இப்பதான் போனாரு. ஒரு ஆள், அதுக்கு முன்னாடி ஏவா வேலை போனாரு. இவர் ஒரு ஆள், டாக்டர் நான் மைத்ரேயன். சொல்லிட்டே போகலாமே எவ்வளவு பேர். எல்லாம் ஒரு ஆள் தான். ஆனா இங்க அப்படி இல்லை. இப்ப இங்கேயும் செங்கோட்டையன் ஒரு ஆள் தானே வந்திருக்காரு. அவர் இருந்திருக்காருங்கிறதுல எம்ஜிஆர் படத்தை என்னைக்கு அவர் வச்சாரோ அன்னைக்கே எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் அலை அலையாக அணி அணியாக தம்பி விஜய் பக்கம் அடைமாறி விட்டார்கள். ம். எம்ஜிஆர் என்பது ஒரு காந்த கவர்ச்சி உள்ள தலைவன். ம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்த தலைவன் நான் பேசியிருக்கேன். அவரு முதலமைச்சராக இருந்த காலத்துல கோட்டையில் இருந்து ராமாபுரம் வீட்டுக்கு வர்றார். ம். அரசு ஊழியர் அவர். ம். முதலமைச்சர் வீட்டுல செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காரு. ம். முதலமைச்சர் அவனை பார்த்தார், வீட்டுக்கு போனார். ஜானகி அம்மா சாப்பாடு பரிமாறுகிறார். உதவியாளர்கிட்ட சொல்லுகிறார், அவன் பேர் என்ன, தண்ணி பாய்ச்சறவன் பேரு, 4 மணிக்கு என்னை பார்த்துட்டு போக சொல்லுங்கிறார். எம்ஜிஆர் உதவியாளருக்கே ஒன்றும் புரியல, ஏன் இவரை போய் 4 மணிக்கு பார்க்க சொல்றது. அப்போ இவர் போய் 4 மணிக்கு தலைவரை சந்திச்சுட்டு தான் நீ போகணும், தலைவர் சொல்லிட்டாரு. என்ன நடந்ததுன்னா, அவன் சட்டையில் ஒரு பகுதி கிழிஞ்சிருந்தது. அவர் பார்த்தார் எம்ஜிஆர். ஓ. 4 மணிக்கு வர சொன்னார். ம். 3:45 மணிக்கு போய் பார்த்தா அவன் போயிட்டான். ம். எம்ஜிஆரை சந்திக்கல, ஓ. பயந்துட்டான். ஓ. ஏன் என்னாச்சு, அவனை காணலன்னு. போயிட்டாரு அப்படின்னா. அப்ப இங்க வா அப்படின்னு சொல்லி 10 பேண்ட் 10 ஷர்ட். அவன் போய் சேருறதுக்கு முன்ன அவன் வீட்டுல போய் இது சேரணும்னார் எம்ஜிஆர். கேட்டு கொடுப்பது ஒரு கொடையா, கேட்காமலே கொடுக்கும். கேட்காமலே கொடுப்பதற்கு பேர் கொடை மடம். அப்ப திமுக உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, எனக்கு நீங்க கேட்கல, ஆனா கேட்காம கொடுத்துருக்கணும். கொடுக்க அதுதானே மாட்டான். பொருள். இல்ல நான் ஒன்றும் கேட்கல, அவன்கிட்ட வாங்க விருப்பம் இல்லை எனக்கு. நான் அப்படி நான் எனக்கு கட்சி மாறின்னு இப்ப கூட பிரஸ் மீட்ல கேட்டாங்க. இல்ல, வலைத்தளத்துல என்ன மோசமா திமுகவை சார்ந்தவர்கள் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நான் கட்சி மாறுறதே கிடையாது. கட்சி மாறுறது கிடையாதா? மதிமுகவுல இருந்து திமுக இருந்து மதிமுக, ஓகே, அது அப்போ ஓகே. அது மதிமுகவுல இருந்து அதிமுக வந்தீங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்புறம் என்ன சசிகலா, சொல்றாங்க? தினகரன். கட்சி மாறணும் ஆதாயத்துக்காகன்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். இன்னைக்கு என்ன கூப்பிடுறாரு யாரு, நயினார் நாகேந்திரன். இன்னும் இன்னைக்கும் கூப்பிடுறாரு. என்ன இப்படி முடிவெடுத்துட்டீங்க, என்கிட்ட வந்திருக்கலாமே, நான் நல்லா வச்சிருப்பேனே உங்களைங்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக தலைவராக இருக்கும் பொழுது சொன்னாரு, உன்னை முதலமைச்சர் கேண்டிடேட் கூட ஆக்கலாம், நான் மேல சொல்றேன், தயவு செய்து வந்துரு அப்படின்னாரு. ஏன் இப்படி என்ன கூப்பிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல, நீ இதிகாசம் எல்லாம் அழகா பேசுவ, எங்க மேடையில் நீ அதை மட்டும் சொன்னா போறோம், வா ராஜா வா அப்படின்னாரு பொன் ராதாகிருஷ்ணன். நான் சொன்னேன், ஒரு வெறுப்பரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நீங்க, எந்த காலத்திலையும் அது நடக்காது, என்ன நம்பாதீங்கன்னு. ஆதாயத்திற்காக சேர்ந்தா நான் பிஜேபியில் சேர்ந்திருப்பேன், ஆதாயத்திற்காக நான் எடப்பாடி தலைமையை ஏற்றிருப்பேன். அப்ப நீங்க ஆதாயத்துக்காக அதை பண்ணல. சரி, ஏன்னா இது ஒரு சிலர் இப்படியும் பேசுறாங்க வெளியில. நீங்க இல்ல, அதை கேள்விப்பட்டதே சொல்லிடுறேன், உங்கள்ட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய் நீங்க திமுகவுல கேட்டதாகவும் அவங்க அதற்கு பெருசா ஒண்ணும் கண்டுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு தாவேக்கால இருந்து அழைப்பு வந்து 2 கோடி ரூபாய் சொல்லி 50 லட்சம் ரூபாய். யார்கிட்ட 1 கோடி? திமுக யார்கிட்ட கேட்கறது? யார்கிட்ட கேட்கறது சொல்லுங்க. நான் அமைச்சர் சேகர் பாபுட்ட என்னுடைய மகன் MD முடிச்சுட்டான், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு உள்ள ரூபா கொடுக்க எனக்கு இல்லை. அவன் சொன்னா 1 கோடி 20 லட்சம் ஆகும், 60 லட்சம் ரூபாய் எனக்கு லோன் கிடைக்கும். அப்ப ஆற்றியாவது 60 லட்சம் ரூபாய் புரட்டி தாங்க, நானே டாக்டர் ஆகி வந்து அந்த கடனை அடைச்சிருவேன். கடனா கேட்டீங்க? கடனாட்டு தான் கேட்டேன். இது எப்ப கேட்ட? ஒரு 6 மாசம் இருக்கு. சேகர் பாபுட்ட கேட்டேன், கேட்டு ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம் முன்னாடி. ஆனா அவர் அதை பெருசா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டுக்கிடல. இங்க இப்போ ஆதவர்ஜுனா அந்த பொறுப்பு அதை ஒன்றும் சொல்லல. ஆனா இதை கேள்விப்பட்டாருன்னு விஜய் பண்ணிடுவார். அந்த அந்த நோக்கமே எனக்கு இல்லை.
என் மகனே அதை பார்த்துக்கிடுவான் அப்படின்றது. அப்போ நீங்க இன்னொன்று விஷயமும் சொல்லியிருந்தீங்க, திமுகவுல என்ன அநாகரிகமா பேசுறாங்க சிலர், நான் தாவேகாவுக்கு ஆதரவா பேசி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. யார் உங்களை அநாகரிகம் நடத்துனது, யார் மிரட்டுனாங்க? நிறைய மிரட்டல் வந்துச்சு. உதயநிதி எதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? உதயநிதி யாருன்னு தெரியுமா? உலகத் தலைவர் அவர் அப்படிங்கலாம். வருது போன்லயா இல்ல போன்ல தான். உலகத் தலைவரா? எனக்கு தெரியாது தம்பி. டேய் டேய் தெரியாதாடா அவனுக்கு அப்படிங்கலாம். நீங்க இதையெல்லாம் ஆனா உதயநிதி கிட்டயோ ஸ்டாலின் கிட்டயோ இது குறித்து பேசலையே, அப்படிலாம் போன் வருது அப்படின்ற? பேசல. உதயநிதி தானே எனக்கு இந்த அநியாயத்தை செய்தது. இல்ல, நான் இன்னொன்னு புரியாம தான் கேட்கிறேன். நீங்க நாங்க தான் கேள்வி கேட்டோம், குமுதம்ல இருந்து தான் போன் பண்ணணும். உங்களுடைய ஒரு ஒப்பீனியன், இந்த சிபிஐ வழக்குக்கு கரூர் வழக்கு போகுதே அப்படின்னு. அப்போ நீங்க எல்லாருமே திமுக ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னா, அது வேற மாதிரி தான் பேசுனாங்க. உங்க தொனி மாறுற மாதிரி ஒருத்தர் அறிவாலயத்திலிருந்து கால் பண்ணாரு. அந்த தொனி ஏற்கனவே நீங்க முடிவெடுத்துட்டீங்களா, நம்ம இவங்களுக்காக இனி பேச வேணான்ற முடிவெடுத்துதான் தாவேகாவுக்கு ஆதரவா அங்கிருந்து பேச ஆரம்பிச்சிங்களா? தாவேகாவுக்கு ஆதரவா பேசினது இல்லையா? அது உண்மையே சொன்னா தாவேகா ஆதரவா அதுல பேசினா தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடியை எடுத்து வைக்க உச்ச நீதிமன்றமே அவர்களுக்கு அடி எடுத்து கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னேன். தாவேகாவுக்கு ஆதரவா பேசலையா? ஆனா திமுகவுக்கு எதிராக அதை பார்த்தாங்கல்ல. திமுக அதை எதிராக பாக்குது. அப்ப என்ன, அவரை ஒரு சக்தியாகவே திமுக கருதல. தாவேகாவை புன்மை தேரையாய் பொட்டு பூச்சியாய் புழுவாய் பார்க்கிறார்கள். ஒரு ராஜாளி பறவை கழுகை பார்ப்பதை போல தம்பி விஜய் அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதை போல திமுகவுக்கு முன்னால் தன்னுடைய விஸ்வரூபத்தை விஜய் காட்டுகிறார். இனிமேல் தமிழக அரசியல் பரபரப்பா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தி விஜய். நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது, காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, தண்ணீரை மறுதளித்து விட்டு மின்சாரத்தை மறுதளித்து விட்டு புத்துலகம் சமைக்க முடியாது. சமாளிக்க முடியுமா இந்த அரசியல்? ஏன்னா ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, போதாதுக்கு பாஜக. நீங்க பீகார் தேர்தல்லாம் பார்த்திருப்பீங்க. SIR 10,000 ரூபாய் அபிஷேலாவே கொடுக்குறாங்க. நீங்க மஞ்சள் கொடுத்தது 10,000 ரூபாய் நாயுடு கொடுத்தது சொன்னீங்க. அங்க அபிஷேலாவே முதலீட்டுக்கான ஒரு தொகைன்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் போட்டு பெரிய வெற்றி அங்க பெற்றதையும் பார்த்திருக்கோம். பிரசாந்த் கிஷோர் அவர் பெரிய தேர்தல் வகுப்பாளர், இங்க விஜய் கூடி நட்புல இருக்கிறவர். அவர் அங்க 3% தான் வாங்குறாரு. அப்போ அவரே தோற்றார். பல இடங்கள் டெபாசிட் போச்சு. அப்போ பெரிய கூட்டமா இருக்கிறத ஓட்டா மாத்துறதுன்றது ஒண்ணு இருக்கு. தேர்தல் அரசியல் அவ்வளவு சாதாரணம் கிடையாது, எல்லாருனாலையும் பண்ணிட முடியாது. விஜய்ன்ற ஒரே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு இல்லையா, மதுரை கிழக்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை மத்தியில 234 தொகுதியிலும் விஜய்னா கூட வெற்றி பெறது எவ்வளவு கஷ்டம். எம்ஜிஆர் காலத்திலேயே பெரிய வெற்றியை நம்ம சொல்ல முடியாது. இல்ல திமுக டஃபா தான் இருந்துச்சு, அப்படி ஒரு வெற்றியை தான் பெற முடிஞ்சது. அன்னைக்கு திமுக அதை எதிர்கொண்டது துணிச்சலா எம்ஜிஆர் காலத்தை. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் கோட்டை பக்கம் தலைவச்சு படுக்க முடியல. ஆனாலும் திமுக இயங்கிச்சு. அது கலைஞருடைய காலம். அது தொடர்ந்து இயங்கினார். இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், கண் மூடி கண் திறப்பதற்குள் தகவல்கள் பறந்து விடுகின்றன. இந்த யுகத்துக்கு ஏற்ற தலைவனாக விஜய் தன்னை உருவகித்துக் கொள்கிறார். தம்பிமார்களும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒண்ணு பதிவு செய்திடறவங்கள ஒவ்வொரு வீட்லயும் 2 ஓட்டு. எனக்கு அது புரியுது. ஆனா கொள்கை ரீதியா அவரு இந்துத்துவாவோ பாஜகவோ கிடையாதுன்றது உறுதியா தெரியும். இருந்தாலும் எம்ஜிஆரே நம்ம மக்கள் சிலர் விமர்சனம் வைக்கும் போது அந்த அளவுக்கு அவர் ஒரு கொள்கைவாதியா சொல்றது இல்ல. எம்ஜிஆரை விமர்சிப்பதற்கு கூட அவர் மருதூர் கோபால மேனனுடைய மகன். அவர் ஒரு மலையாளியா தான். கலைஞர் அந்த பிரச்சாரமும் செய்து போயிருக்காரு. ஆனா தம்பி அப்படி இல்லை. நகல் தலைவர்களுக்கு மத்தியில் அசல் தமிழனாக இருக்கிறார். அதனால அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வரலாற்று ரீதியாக ஜாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும்
தென் தமிழகத்திலிருந்து தான் ஒரு முதலமைச்சர் தமிழகத்திற்கு வர வேண்டும். ஆனா பல பேர் தாவேக்கா போறாங்க, அப்படியே அந்த போன ஸ்பீடுல திரும்புறவங்களும் சிலர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரியான மரியாதை இல்ல, மதிக்க மாட்றாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் வைகோ, தினகரன், சசிகலா, எடப்பாடி எல்லாருமே பார்த்திருக்கீங்க. இப்ப கூட உதயநிதி, ஸ்டாலின் எல்லாரும் பார்த்துட்டு வரீங்க. இவங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்களால? ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்களோட இணைஞ்சு பணியாற்ற இல்ல, நான் முடியுமா? போய் அவங்கள சந்திக்கணும்னு எல்லாம் போய் நிக்க மாட்டேன். நீங்க டைரக்டா விஜயோட பேசிடுவீங்க. நான் கர்மயோகி. எனக்கு தர்ற வேலையை 100% செய்து முடிப்பேன். அதுக்காகத்தான் நான் அதுதான் என் நோக்கமாக இருக்குமே தவிர தலைவர்கிட்ட போய் நிற்கணும், புகைப்படம் இருக்கணும், அந்த 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 ஹீரோ ஒர்ஷிப்பே என்கிட்ட கிடையாது. அது கிடையாது. இது ஹீரோ ஒர்ஷிப்புக்காக வரவும் இல்லைன்னா. இல்ல, உங்களுக்கு தினகரன் போன்றவர்களுடைய முரண் வரும்போது இங்கேயும் சில கொள்கை ரீதியா முரண் வர பட்சத்துல என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க இன்னும் வெளிப்படையா அவங்களுடைய கொள்கைகள்லாம் என்னன்னு புரியல, என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை சொல்ல போறாங்க புரியல. அதற்குள்ள நீங்க பாத்தீங்க, ஒரு சமத்துவ சமூகம் தான் அவருடைய நோக்கம். எல்லாருக்கும் எல்லாம் என்பது அவருடைய நோக்கம். அதை தாண்டி இந்த நாட்டில் ஒரு ஏழ்மையற்ற தமிழர்கள், ஏழ்மையை சந்திக்காத தமிழர்கள். அவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு, சுங்குவார சத்திரத்தில் ஒரு கல்லூரியில் எல்லோருக்கும் வீடு. எல்லோருக்கும் வீடு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. சாத்தியம்தான், எல்லோருக்கும் ஒரு வீடு கொடுத்துடலாம். சாத்தியம்தான். ஏன்னா 40% கேட்குறாங்க இன்னைக்கு ஒப்பந்தக்காரர்கள்ட்ட. எவ்வளவு? 40%. இல்ல, இங்க இன்னும் வீடு தேடி ரேஷன் போறதே இன்னும் வந்து செஞ்சு காட்ட முடியல. அதெல்லாம் தேவை. வீட்டுக்கு ரேஷனே போகாதப்ப வீடு எப்படி கிடைக்கும்ன்ற இருக்கு. அது 40% கேட்குறாங்க. அப்போ 4 கோடி ரூபாய் ஒரு திட்டத்துக்கு ரோட்டுக்கு ஒதுக்குனா எவ்வளவு கொடுக்கணும்? 4 கோடி 40% அதுலன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கொடுக்கணும். ஆமா. இது என்னது இது? இந்த 40 லட்சத்துக்கு எத்தனை பேருக்கு வீடு கட்டலாம்? எல்லாம் சாத்தியமாகும். சாத்தியம்தான். வீட்டுக்கு ஒரு தம்பிக்கு வாகனம், கார் தான் லட்சியம், 2 வீலர் நிச்சயம். 2 வீலர் நிச்சயம். இன்னொன்று சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் வருமானம் ஈட்டுகிற ஒரு நபர் இருக்க வேணும். அதற்கான திட்டம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டார். இதுலயே இனிமேல் உங்க வாக்குறுதியை கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை பார்க்கும்போது அவர் உங்ககிட்ட நான் உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற என்னெல்லாம் சொன்னாரு அன்னைக்கு அந்த சந்திப்புல? என்ன நிகழ்ந்தது? அது சொன்னாரு, நான் என் பேரன் ஒருத்தன் இருக்கான், நீங்க வேணா இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, அவனுக்கு பேர் மாக்சிம் கார்கி. 6ஆம் வகுப்புல படிக்கிறான். அவனுடைய ஒரு பதிவை 2,50,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அது நான் விஜய்கிட்ட சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. என்ன மாதிரி பதிவு ஒரு பேரன் போட்டிருந்தார்? மாக்சிம் கார்கி பாட்டு தான். பாட்டு? விஜயுடைய பாட்டா? இல்லை இல்லை, ஏதோ ஒரு பாட்டு. 2,50,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு 3 சினிமாவில் அவரை நடிக்க கூப்பிட்டுட்டாங்க என் பேரனை. 11 வயசு தான் ஆகுது, 6ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்படியா அப்படின்னாரு. பிறகு இப்போ சுட்டு விழிச்சுடர்னு விஜய் தொலைக்காட்சியில் ஒரு தொடர் சீரியல், அதில் நடிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அதையும் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு எப்படி இருந்தது சினிமா அனுபவம் என்ன கேட்டேன். நான் எல்கேஜியில் நடிச்சேன். எப்படி இருந்தது சினிமா அனுபவம்? என்ன படம்லாம்? எல்கேஜி, அப்புறம் ரியோ கூட ஒரு படம், சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு, பிரபு சாலமோன் தலைமையில் செம்பி. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம்? ஒன்றும் இல்லை, ஒரு காலையில் 10 மணிக்கு ஒரு காட்சியை பதிவு பண்ணுவாங்க, அடுத்தது 4 மணிக்கு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நான் இருக்கணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அதுக்காகத்தான் இந்த பையே வச்சுருக்கேன், இந்த பையில் 4-5 புக்கை போட்டு வச்சுக்கிட்டு கேரவனில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். சிரிச்சார்.
அவரு உங்களோட ஃபேன்னு சொன்னாரு. நீங்க விஜயுடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? அது எதுவும் அவருடைய நடிப்பை பத்தியோ படம் பத்தியோ நான் வந்து காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்து பயங்கரமா நான் அதுக்கு இதாயிட்டேன். ஃபேன் ஆயிட்டீங்க அந்த படத்தை? ஆமா. என்கிட்டயே காதல் வந்துடுச்சு அன்னைக்கு. காதலுக்கு மரியாதை அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லல. நான் இனிமேல் தான் அதெல்லாம் தேடணும். சரி. நமக்கு திரை அனுபவங்கள், திரை இல்லை அவருக்கு பாட்டு இதெல்லாம். ஏன்னா நான் அந்த அதுவும் சொன்னேன் விஜய்கிட்ட. அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீங்கள் நடித்த படம் அதுக்கு ரொம்ப சர்க்கார் மெர்சல் சர்க்கார் படத்துக்கு பெரிய டார்ச்சர் கொடுத்தான் எடப்பாடி. அப்போ விஜய்க்கு ஆதரவாக நான் பேசினேன். நீ இன்னைக்கு சர்க்கார், நாளைக்கு அவரே சர்க்கார் அமைச்சாலும் அமைப்பார், ஜாக்கிரதையாயிருன்னு சொன்னேன் நான் எடப்பாடியை. அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என் தம்பிக்கு ஆதரவாக பேசு, என் மகனுக்கு ஆதரவாக பேசினேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு பேசினார். ஓகே. நான் அதையும் சொன்னேன். என் மகள் மதிவதனி திருமணத்துக்கு அவ சொன்ன அப்பா விஜயை கூப்பிட முடியுமா அப்பான்னு கேட்டா, நான் சொன்னேன் தொட முடியாத தூரத்தில் இருக்கார் அவர், என்னால் முடியாதுன்னு. அப்புறம் நான் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்தார் வாழ்த்ததுக்கு. அதையும் சொன்னேன். இப்போ அது எப்போ அப்படின்னு கேட்டார். நான் 2013 சொன்னேன். ஓகே. இப்போ அவர் கூட அவர் கட்சியில் பணியாற்ற போகிறேன். எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. எளிதில் அதை நான் எல்லா தொகுதிகள்லையும் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கீங்களா தாவேகாவுக்கு? ஆமாம், எல்லா தொகுதியிலையும். இன்னும் செங்கோட்டையன் சொல்றாரு, இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேருவாங்க. அது அவர்கிட்ட பேசி, ஏன்னா அவருக்கு தான் அந்த அனுபவம், எனக்கெல்லாம் அது இல்லை. நான் சந்திக்கும் போது ஏதாவது அந்த மாதிரி வேலையும் பார்க்க மாட்டேன். ஓகே. இன்னொன்று கூட்டணி ஒன்று தேவை அப்படின்றது இருக்கு. இன்னும் கூட்டணி கட்சிகளும் தாவேகாவை நோக்கி வரும்னு பேசுறாங்க. காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி கூட வந்து அவர் என்னை நீக்கிட்டாங்க. அது நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கூட்டணி வருதுன்னு அர்த்தம். உறுதியா சொல்லலாம். ஆமா. ஸோ எத்தனை இடங்கள் சார் தாவேகா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்தவரை வீட்டுக்கு 2 ஓட்டு சொல்லிட்டீங்க. தொகுதி வாரியா நேற்று ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு பாத்தீங்களா தினமலர்ல? 90 இடம் திமுக, 70 இடம் தாவேகா. இதே வெற்றி. இந்த கருத்து கணிப்பே வெற்றி தான். 30 இடம் அதிமுக, 38 இடம் இழுபறி. அப்ப தொங்கு சட்டமன்றம் தான் 38 இடம் இழுபறி. அந்த இழுபறியாக இருக்கிற 38 தொகுதியும் தாவேகாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு போட்டான். இன்னொன்று தாவேகாவிலே ஒரு சர்வே வந்ததா நாங்களே அதெல்லாம் பேசியிருந்தோம். அதில் என்னன்னா, முக்கியமாக தமிழ்நாட்டில் 3 தொகுதிகள் லீடிங்கில் இருக்குது. ஒன்று சோழிங்கநல்லூர், இன்னொன்று திருவள்ளூர், இன்னொன்று சேப்பாக்கம் உதயநிதியோட தொகுதியிலே கூட அவங்க முந்துறதா ஒரு தகவல்லாம் சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எஸ்பி வேலுமணி தொகுதி, செந்தில் பாலாஜி தொகுதி, உதயநிதி தொகுதியிலே வந்து தாவேகா நம்பர் 1 இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது இல்லை, தாவேகாவுக்கு 2வது இடம்ன்ற மாதிரி சொல்லு. உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு விஐபி தொகுதியிலே தாவேகா முந்துறது வந்து இருக்கா? சோழிங்கநல்லூர் வந்து எல்லாம் ஐடி. இந்த தம்பிகள் பூரா விஜய்க்கு தான் ஐடி ஓட்டல். ஆமாம். அதனால சோழிங்கநல்லூர் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சேப்பாக்கம் துணை முதல்வர் தொகுதியிலே சொல்றாங்களே இருக்கு. விஜய்க்கு ஆதரவு இருக்கு. விஜய்க்கு ஆதரவு அங்கேயும் இருக்கு. நீங்க இந்த ஆளுமைகள்ல உதயநிதி, விஜய் எப்படி பாக்குறீங்க? இந்த 2 ஆளுமைகள் யார் ஆளுமை? ஆளுமைன்னா விஜய் தான். உதயநிதி அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இருக்கிறார். ஒரு அரசியல் பின்புலமுள்ள குடும்பத்தில் பிறந்த தம்பி உதய். ஆனால் புதிதாக பூத்தது விஜய். இந்த புதிதாக பூத்த மலருக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த ஆதரவை திரட்டுவதற்கு தொண்டைக்குழியில் இருந்தல்ல, உந்தி கமலத்திலிருந்து சொற்களை எடுத்து போட போகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அவங்க கூட்டணி இன்னும் உடையாமல் தான் இருக்கு. காங்கிரஸ் வருமா வராதான்னு நமக்கு தெரியல. அந்த கூட்டணி இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கு. உடையும்ன்றீங்களா? உடையக்கூடாதுங்கிறதில்ல, கூட்டணியை தாண்டி தம்பிக்க கொடி உயர பறக்கும். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி. நம்ம பாஜகவை இன்னைக்கு சாதாரணமாக எடை போட முடியாது. தமிழகத்திலுமே
வளர்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பீகார் மாதிரியான தேர்தல் வெற்றி, எஸ்ஐஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கும்போது புதிதா முதல் முறையா களம் காட்டுறதா? பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலையில தமிழர்கள் இல்லை. இல்ல நிச்சயமா இருக்கவும் மாட்டாங்க. ம். ஏன்னா ஒரு மெட்ரோ வேணும்னு கேட்குறோம். ம். தமிழ்நாடு அரசு கேட்டு அவங்க இல்லைன்ட்டாங்க. ம். என்ன காரணம்னு கேட்டா, ஒரு நகரத்துக்கு மெட்ரோ கொடுக்கணும்னு சொன்னா 20 லட்சம் பேர் இருக்கணும், இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீ கான்பூருக்கு கொடுத்தியே 20 லட்சம் இருக்கா? நாக்பூருக்கு கொடுத்தியே 20 லட்சம் இருக்கா? சூரத்துக்கு கொடுத்தியே 20 லட்சம் இருக்கா? ஆனா அங்கெல்லாம் நஷ்டத்துல போறதுனால தானே ஒரு முன்பாடம் அங்க கிடைச்சிருக்கு. போபாலுக்கு கொடுத்தியே 20 லட்சம் இருக்கா? அப்படி இல்லை. மதுரையில இருந்துன்னா திருமங்கலம் வரைக்கும் மெட்ரோ போச்சுன்னா மக்கள் அப்படி கொண்டாடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சூலூர் வரைக்கும் நீங்கள் மெட்ரோவை கொடுத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுவாங்க. ஏன்னா நாஞ்சில் சம்பத்துங்கிற நானே இங்கே இருந்து எக்மோருக்கு காரில் போய் நான் ட்ரெயினை பிடிக்கலை, ட்ரெயினை கோட்டை விட்டுட்டேன். இப்போ மெட்ரோ இங்கே இருக்கு, அசோக் நகர்ல இருக்கு. அங்கே போனேன்னா டிக்கெட் எடுத்தனா ஏறி உட்கார்ந்தனா 20 நிமிஷத்தில் எக்மோர் கொண்டு விட்டுருவாங்க. 2.5 மணி நேரம் ஆச்சும் நான் ட்ரெயினை பிடிக்க முடியல. அப்படி ஒரு வசதி மெட்ரோவில் இருக்கு. அதை அவங்க தர மறுக்கிறாங்கன்னா அவங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். அதனால பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய தேவையோ ஓட்டு போட வேண்டும்ங்கிற ஆர்வமோ தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு வராது. அதே போல் இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. அது பெரிய பிரச்சனையா பாஜக வந்து அது இங்கே ஒரு மத பிரச்சனை உண்டாக்கணும்னே பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். அது திமுக ரியாக்ட் பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுலேயுமே மாறுபட்ட கருத்துக்கள் அதிமுகவே சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இதுலேயும் மௌனமாக இருக்கிறாரு. நீங்கள் கூட அவர் மௌனமாக இருக்கிறது சரின்னு சொல்கிறீங்க. சொன்னேன். ஒரு அரசியல் தலைவர் மௌனமா இருக்கிறது சரி? அது ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை. அது அதை வச்சு கிளறி ஏதாவது செய்யலாமான்னு பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. அதில் தம்பிக்க சொல்ல திரிபுவாத அரசியல் தான் பிஜேபி அரசியல். அதனால அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால மௌனமாக இருப்பது இப்போதைக்கு அவர் நல்லது. ஏன்னா அவர் மக்களை சந்திக்க வர்ற ஒரு மகத்தான யுத்தத்துக்கு அவர் தயாராகிட்டு இருக்கார். அதனால டைவர்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை அவர் கருத்து தெரிவிச்சு அவர் ஒரு கிறிஸ்தவ பின்புலமா இருக்கிறதுனால அது வேற மாதிரி அப்படி செய்வாங்க. அப்படி எதுவானாலும் செய்வாங்க தம்பி. இந்த டிஜிட்டல் யுகத்தில் அதெல்லாம் சாத்தியம். அதனால தம்பி மௌனமா இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான். நிறைய ஆணவ கொலைகள் மாதிரியான விஷயத்திலையும் விஜய் மௌனமா இருக்கிறாருன்ற விமர்சனம். ஆணவ கொலைகள் வந்து கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமில்லை, கவலைப்பட வேண்டியது. அதுலேயும் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. அவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் என் பேச்சே ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்காருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் அரசியலை பற்றி ஏதாவது ரொம்ப தீர்க்கமாக சொன்ன விஷயம் ஏதாவது ஒன்று அப்படி இருக்கா? இந்த சந்திப்புகளுக்குள்ள இதை நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அரசியல் வந்து ஒன்று பண்ணிடணுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி சொல்ல? அதெல்லாம் நான் கேட்கல, அதுக்குள்ள நேரமே இல்லை எனக்கு. எவ்வளோ நேரம் அந்த சந்திப்பு? 40 நிமிஷம். 40 நிமிஷம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.